வணக்கம் அன்பான உறவுகளை இன்னும் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து இந்த காணொலியை நான் வழங்குகிறேன். எங்கேன்னு சொன்னால் யூரோப்பில் இருக்கிற ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இருக்கிற டெர்மினல் 5 அந்த இடத்துல தான் நான் இந்த காணொலியை வழங்குகிறேன். டெர்மினல் 5ல் இருக்கிற அரைவல், டிபார்ச்சர், போகிறதும் அந்த இறங்குற இடங்களை முழுமையாக பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது. அடுத்தது இது உள்ள யூரோப்பில் இருக்க மிகப்பெரிய ஏர்போர்ட்டில் இந்த ஹீத்ரோ ஏர்போர்ட்டும் உண்டு. பாருங்கள், ஃப்ளைட் வந்து பறந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்றதை விட ஃப்ளைட் போய்கொண்டே இருக்குது. எவ்வளோ டாக்ஸி வந்து இறங்குதுன்னு பாருங்கள். £5 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நீங்கள் டாக்ஸிலேயோ சரி, நீங்கள் உங்களோட கார்லேயோ வந்து ட்ராப் அப் பண்ணுறேன்னு சொன்னால் £5 இதில் வந்து நீங்கள் சார்ஜ் கட்டணும். அதே மாதிரி தான், இல்லைன்னா ஃபைன் அடித்து வரும் உங்களுக்கு. ஸோ £40 ஃபைன் அடிப்பாங்க. இங்கே £40 உங்களுக்கு. ஆகவே மறந்துடாமல் அதை கவனத்தில் கொள்ளுங்க. சும்மா வந்து இறக்கிட்டு போகிறோண்டாலும் நீங்கள் £5 வந்து கட்டணும் இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும். சரி, வாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறோம். முக்கியமான இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த டெர்மினல் 5 முழுக்க வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸாக தான் இருக்குது. எல்லா ஃப்ளைட்டும் மோஸ்ட்லி வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட்டாக தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. மேலே வந்து யூகேசிய கொடி வந்து அந்த லைட்டில் தெரியும். நீங்கள் வழியை பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் வந்து லைட் வந்து மேலே போட்டிருக்காங்க. நீல கலர், ஊதா கலரில். இது ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஹோம் வெல்கம் டு அவர் ஹோம்னு அழகாக போட்டிருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு எந்த பெரிய ஏர்போர்ட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏயிலேருந்து கிட்டத்தட்ட நான் HIJ மட்டும் இருக்குண்டு. நான் ஒவ்வொரு இதாக போய் பார்க்க போகிறோமே, எத்தனை இது இருக்குண்டு, நுழைவாயில் இருக்குண்டு. இது வந்து சரியா, நீங்கள் வந்தோடனே கட்டாயம் முதலாவது வந்தோடனே இதில் வந்து போய் இந்த செக்இன் இன்ஃபர்மேஷன்ன்றதை நீங்கள் பார்க்கணும். முதலாவது செக்இன் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து முதலாவது போடுவோம். நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஃப்ளைட் மட்டும்தான் இருக்குது. அதில் 1-2 மட்டும்தான் ஒரு வேறொரு ஃப்ளைட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சூன் போட்டிருப்பாங்க. அந்த சூனில் போயிட்டு முதலாவது வந்து இறங்கின கையோடு நீங்கள் இதில் வந்து எங்கே ஓகே டைமை பார்க்குறீங்க, சென்னை இடத்தை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளைட் நம்பரை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து சூன்ன்றது கடைசியில் போடுவாங்க. ஏயா, வியா, சியா, டியா. அங்கே போய் தான் உங்களோட பேக்கை வந்து நீங்கள் ட்ராப் அப் பண்ணணும். இப்போ இதுனா ஏயில் நிற்கிறேன். இப்போ நான் சும்மா சொல்கிறேன். ஓகே, சென்னைக்கு போகிறேன். இப்போ சென்னையை பார்த்தீங்கன்னா 12:45 ஓகே, சென்னைக்கு ஜூம் பண்ணுவாங்க. 12:45 இருக்குது. VA பிரிட்டிஷ் ஏர்வேஸ் 35 வந்து CDF. அந்த நாங்கள் போய் இப்போ இதில் நான் நிற்கிறது ஏயில் நிற்கிறேன். சிக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஏண்டா சென்னைக்கு போகிறேன்னுக்குன்னா சின்றதை சொல்லியிருக்கேன். அப்போ சிக்கு கிட்ட போயிட்டு இப்போ நான் பிஏ கடந்துட்டேன். சிக்குள்ளே போகணும். நான் வந்து இப்போ சிக்கு போய் கொண்டிருக்கிறேன். சியில் போயிட்டு அதில் என்ன செய்யணும் மட்டும் முதலாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லக்கேஜோட வாங்க. லக்கேஜோட வந்தால் இந்த லைனில் நின்று முதலாவது இது பண்ணணும். என்னது, போர்டிங் பாஸ். இல்லை, நீங்கள் உடச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் போர்டிங் பாஸ் நீங்கள் செக்இன் பண்ணுற கம்ப்யூட்டரில் செக்இன் பண்ணிவிட்டு வந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் செக்இன் பண்ணுறதுல டிரெக்டாக வந்து நீங்கள் அங்கே போய் லக்கேஜை போடலாம். இது வந்து போர்டிங் பாஸ் செய்யாதாக்கள், அவங்க வந்து போர்டிங் பாஸ் செய்யாதாக்கள் அந்த கம்ப்யூட்டர் இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்யூட்டரில் வச்சு செய்யணும். பாஸ்போர்ட்டை வச்சுட்டு எங்கே போகிறீங்க, என்ன டீட்டெயில்னு இந்த கம்ப்யூட்டரில் அந்த செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு எங்கே போகிறீங்க, என்ன செய்கிற அந்த டீட்டெயிலை கொடுக்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த சியில் பாருங்கள், அதில் போய்ட்டு உங்களோட லக்கேஜை வந்து ட்ராப் பண்ணணும். அந்த இருக்குது கேட்டில்.
முடிஞ்ச ஹையோட அதுக்கப்புறம் லக்கேஜ் முடிஞ்ச ஹையோட நீங்கள் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வரணும். பாருங்கள், இவங்க எல்லாம் வந்து இப்போ லக்கேஜை வந்து போடுறாங்க. போட்டுட்டு இதில் வந்து உங்களோட சாமான்களை வந்து டிப்பில் தான் வந்து அவங்களோட ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணுவாங்க. ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணிவிட்டு சீயை பார்த்துட்டோம். இப்போ எத்தனை நுழைவாயில் இருக்குன்னு பார்ப்போம். சென்னைக்கு போகிறோன்னு சொன்னால் CDF 3 தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 லைன் பற்றி நீங்கள் ட்ராப் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாட்டை பொறுத்து ஒவ்வொரு இது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு இலகுவான ஒரு முறையை கையாளுறாங்க. ஏன்னு சொன்னால் டக்குன்னு வந்தோன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான். பாஸ்போர்ட்டெல்லாம் உடனே வச்சோடனே அவங்களே ஆட்டோமேட்டிக்கலாக அதே ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. இது D. ஓகே, இது வந்து E. அடுத்தது F. உங்களை எல்லாத்தையும் காட்டுறேன், முழுக்க நான் எல்லாத்தையும் காட்டுறேன். இன்றைக்கு டெர்மினல் 5 ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுற்றி இந்த ஏர்போர்ட்டில் என்ன இருக்குது. இது F. இங்கே வரணும். இது ரோபோட்டிக் மெஷின் வந்து இது தானாகவே க்ளீன் பண்ணி தெரியும். இது வந்து G. அங்கால் என்ன இருக்குது? H. எவ்வளோ சனங்கள் பாருங்கள், மக்கள் தொடர்ந்து கொண்டிருக்காங்க. J வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் முதலாவது டாப் மாடியில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் மேல் மாடியில் இருக்கிறோம். சரி, நான் உங்களுக்கு மேலே டிபார்ச்சரை காட்டினேன். அதாவது இங்கேருந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோண்டா, லண்டன்லேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோண்டா இந்த இடத்துல வந்து அது பிரிட்டிஷ் ஏர்வைஸை புக் பண்ணிங்கன்னா டெர்மினல் 5 வந்து எப்படி இருக்குன்றதை காட்டிட்டேன், என்ன செக்யூர் பண்ணுறதை காட்டிட்டேன். இப்போ போய் நாங்கள் கீழே இருக்கிறத பார்க்க போகிறோம். கீழே என்னென்ன அரைவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட்டன் அமர்த்திட்டு ஓகே, டெர்மினல் 5ல் டிபார்ச்சரில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். A to J வரைக்கும் இருக்குது. அத்தனை ஒரு கவுண்டரையும் பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் கீழே போய் பார்க்க போகிறோம். அரைவலில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு. முக்கியமாக லிஃப்ட்டை அமர்த்திட்டோம். லிஃப்ட்டில் இப்போ நான் முதலாவது போகிறது. லிஃப்ட்டை ஆல்வேஸ் பார்த்தா உங்களுக்கு இதில் போடுவான் நம்பர். இந்த லிஃப்ட்டில் வந்து இந்த நம்பர் போட்டிருப்பான், அதில் டீட்டெயிலும் போடுவான். ஓகே, இதில் ஸ்டாஃப் ஒன்லி, ஏர்லைன் லான்ச்சஸ், இப்போ இன்விடேஷன். நாங்கள் இப்போ 0க்கு பார்ப்போம். அரைவல் இன்ஃபர்மேஷன். ஓகே, 0. ஓகே, டெர்மினல் 5ல் இருக்கிற அரைவல் டிபார்ட்மெண்ட் இது தான். ஹீத்ரோ வெல்கம் டு யுனைடெட் கிங்டம். அரைவல் வந்து இங்கே ஏதாவது இருக்குது, அதில் வந்து கொண்டிருக்கா பாருங்க. இதால் தான் வருவாங்க, இதால் தான் எல்லோரும் வருவாங்க.
பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருந்து வருவாங்க. இந்த பக்கம் வருவாங்க. ஹீத்ரோ இன்டர்நேஷ்னல் அரைவல் இருக்கும் பாருங்கள், அரைவல். ஸோ இந்த பக்கம் இருந்து வருவாங்க. ஸோ வெளிநாடுலேருந்து இங்கே லண்டனுக்கு வரேன்னு சொன்னால் டெர்மினல் 5 இந்த இதால் தான் வருவாங்க, இந்த பக்கத்தால் வருவாங்க. ஸோ நாங்கள் அரைவல் இருக்குது. முக்கியமாக அரைவலில் வந்தோடனே நீங்கள் முதல் செய்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் அரைவல் இன்ஃபர்மேஷன் போட் இருக்கும். இப்படி பெரிய பெரிய போட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் போட் இருக்கும். அதில் வந்து பார்க்கணும் நீங்கள் உங்களோட ஃப்ளைட் ஏதாவது டிலே ஆகுது, எத்தனை மணிக்கு வந்து இறங்குது. இப்போ சும்மா சொல்லணும், சென்னையிலேருந்து இங்கே வருதுன்னு சொன்னால் பார்க்கணும் எத்தனை மணிக்கு வந்து இறங்குது, என்ன ஃப்ளைட் நம்பரை செக் பண்ணி பாருங்கள், டைமை போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டிலே ஆகுதுன்னா இதில் வந்து போடுவாங்க. நான் போய் பார்ப்போம் இங்கேருந்து இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் வந்து இதில் போட்டிருக்கா பாருங்கள், அரைவல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் பஸ். இதால் போனீங்கன்னா பஸ் எடுக்கலாம், எங்கே ட்ரெயின் எடுக்கலாம், எங்கே பஸ் எடுக்கலாம்ன்ற டீட்டெயில் எல்லாம் மேலே போட்டிருப்பாங்க. அந்த மேலே போட்டிருப்பாங்க, அதில் பார்க்கணும். ஸோ அரைவலை பாருங்கள், நாங்கள் இப்போ அந்த பில்டிங்கில் மேலே நின்றுனாங்க, கீழே வந்திருக்கோம். கீழே தான் வந்து அரைவல் இருக்குது. அதாவது வெளிநாட்டிலேருந்து லண்டனுக்கு வாராக்கள் இதில் வந்து இறங்குவாங்க. முழுக்க இது வந்து டெர்மினல் 5 வந்து பிரிட்டிஷ் ஏர்வைஸ் தான் அதிக அளவில் இருக்கும் ஃப்ளைட் வந்து. பாருங்கள் இன்ஃபர்மேஷன். இன்னும் உங்களுக்கு என்ன டவுட் வேணும்னு சொன்னாலும், ஏதாவது பிரச்சனை சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து நீங்கள் கேட்டால், இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய் கேட்டிங்கன்னா எல்லா விளக்கமும் சொல்லுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணி தருவாங்க. இதில் வந்து டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்லேருந்து எல்லாமே எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விடயம், இப்போ புதுசாக வந்து புதியதொரு அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன், என்ன சொல்கிறேன், ட்ரெயின் ஸ்டேஷன் இந்த லைன் தொடர்ந்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது. எலிசபெத் லைன் வந்து லாங்காக இருக்குது. இதில் இந்த ட்ரெயின் எடுத்தாலே நீங்கள் லண்டனில் இருக்க எந்த இடத்துக்கு வேணும்னாலும் லண்டனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் டெர்மினல் 5க்கு வந்து அரைவலில் சேர்ந்தால் இந்த எலிசபெத் லைன் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக வந்து லண்டனுக்குள்ளே எந்த சிட்டிக்கு வேணுன்னாலும் போகலாம். ஸோ வெரி ஈஸி. லண்டனுக்கு வந்து டெர்மினல் 5 இறங்குறாங்களே வெரி ஈஸியாக கிளியராக முன்னுக்கே இருக்குது எல்லாமே. நீங்கள் ஒரு பயப்படையும் தேவையில்லை, ஒரு குழம்பையும் தேவையில்லை. தனியாக வந்து நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வரலாம். அவ்வளோக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைட்டில் இன்னும் அப்படியே கடைசியாக வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து லாஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. நீங்கள் ஏதாவது லொக்கேட் அது லாஸ் ஆகுனா இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த அப்படியே நடந்து வந்தீங்கன்னா கடைசியாக வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ் ப்ராப்பர்ட்டின்றது. இதுக்குள்ளே போனால் நீங்கள் ஏதாவது தொலைச்சிருந்தால் அது செய்ய எல்லாமே இங்கே எடுக்கலாம். இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ் இல்லை ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், அடிக்கி கிடக்கு. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃபுல்லாக அடிக்கி கிடக்கு. எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அடியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே அழகான ஒரு காடு மாதிரி செட்டப் இருக்குது. சேவலையும் பார்த்துட்டோம், அந்த இறங்குற இடம் எப்படி இருக்குது, இங்கே முக்கியமாக என்னென்ன விடயம் செய்யலாம்ன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் ட்ரெயின் எடுக்கிற இடத்த காட்ட போகிறேன்னு வாங்க பார்ப்போம். இந்த லோகோ பார்த்தாலே விளங்கணும் உங்களுக்கு. இதுதான் அந்த ரவுண்ட் போட்டு அதில் ஒரு கோடு போட்டால் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த இங்கே தேர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்குரிய அடையாளம். அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். அப்போ இங்கே போனாலே உங்களோட ட்ரெயின் எடுத்துடலாம். சரி, இதுக்குள்ளே வாங்க. பாருங்கள், எல்லா இடமும் அந்த லோகோ போட்டிருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் அந்த
ரெயின்டாக அந்த லோகோவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க பாருங்கள். இதுக்கு அங்கால சைட்டில் இருக்கிறது வந்து பஸ் சர்வீஸ். அதையும் கொண்டு காட்டுவோம் உங்களுக்கு. சரி வாங்க, பஸ் எங்கே எடுக்கிறது காட்டு. அதையும் காட்டி விட்டாச்சு. அப்படியே நீங்கள் வெளியில் வந்து நேராக வந்தால் பஸ்ஸு. அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் அந்த லோகோவை ஃபாலோ பண்ணி வந்தாலே பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்க. பஸ் ஸ்டாப் பண்ணுவோம் லோக்கல் பஸ்ஸில் இருந்து. இதில் வந்து நீங்கள் பஸ்ஸில் என்னென்ன எல்லா கார் பார்க்கில் இருந்து எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருக்கான். ஸோ ஃப்ளோர் 5 வந்து டிப்பாச்சர். நாங்கள் இங்கேருந்து புறப்படுற எல்லாமே இருக்குது. ஃப்ளோர் 4 வந்து கார் பார்க் இருக்குது. ஃப்ளோர் 3 கார் பார்க், ஃப்ளோர் 2 கார் பார்க், ஃப்ளோர் 1 கார் பார்க், 0 வந்து அரைவல். ஸோ டெர்மினல் 5 வந்து அந்த அரைவல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். அரைவல் டிபார்ட்மெண்ட் பசி தாங்க முடியலை. உருளைக்கிழங்குல இன்னொரு சாப்பிட கூட காய்க்கக்கூடாது. சாப்பிடுது வாங்க எவ்வளோ வடியாக இருக்கும். இது டெர்மினல் 5 கீழே இருக்குது அரைவலில். யூகேயில் இருக்க ஒவ்வொரு விஷயமாக காட்டுறாங்க. யூகேயில் இருக்க ஒவ்வொரு இடமாக சேர்ந்து அங்கே என்னென்ன முக்கியமான விடயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம், எந்த இடங்களுக்கு போகலாம், என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு காணொலியில் காட்டுவேன். வாங்க அந்த இதை ஃபாலோ பண்ணி வந்தாலே உங்களுக்கு விடும் பாருங்கள். ட்ரெயினுக்கு இதெல்லாம் போகணும் 9. ஸோ நாங்கள் வந்து ஸோ இந்த எலிசபெத் லைன் தான் எடுக்க போகிறோம். ஓகே வாங்குவோம். அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள். ஓகே சரியா, லிஃப்ட் ஆகுது. லிஃப்டில் இருந்து கீழே வந்துடுங்கனாலே அப்படியே ரெயின் தான். முன்னோக்கி ரெயின் இருக்கும். கீழே இறங்குன ஹையோடைய வந்து ரெயின் பார்த்திங்கன்னா தெரியும். சரி, இதில் வந்து டாய்லெட் வசதி இருக்குது. கீழே ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முதல்ல நாங்கள் முன்னுக்கு அந்த இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்களோட க்ரெடிட் கார்டு, பேங்க் கார்டை யூஸ் பண்ணி போடலாம். இதில் வந்து டிக்கெட் எடுக்கலாம். இதில் வந்து டிக்கெட் எடுக்கலாம். இதில் போட்டிருக்கான்னு பாருங்கள். லண்டன் ட்ராவல் கார்டு. லண்டன் ட்ராவல் கார்டு வந்து 1 to 6 ஜூன் நார்மலாக எடுத்தால் ஒரு நாளைக்கு வந்து 15 ரூபா சொச்சம் வருது. எனி டைம். சரியா, இப்போ நாங்கள் சேஞ்ச் பேக் அடிச்சுட்டு இப்போ திருப்பி லண்டன் சென்ட்ரல் லண்டனுக்கு போட்டோம். நீங்கள் உங்களோட சூனுக்கு ஏற்ற மாதிரி கார்டு எடுக்கணும். மோஸ்ட்லி ட்ராவல் கார்டுன்னு எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 9க்கு வந்து 1 to 9 17 பவுண்ட். ஸோ டிக்கெட் அதில் பாருங்கள். கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பேங்க் கார்டு மட்டும்தான். பேங்க் கார்டு மட்டும்தான். இப்போ பேங்க் கார்டை அடிச்சுட்டு ரயில் வந்து இருக்குது. எங்கே போக வேண்டியதில் பார்ப்போமா?